ஒண்ணு கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உங்கள் மேல கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீங்கள் இருளின் அதிகாரத்துக்கு கீழே கிடையாது, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களும் நம்மளும் ஒண்ணு கிடையாதுங்க. அவங்க இருளின் பிள்ளைகள், நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். யாத்திராம புஸ்தகத்துல எகிப்தியரை 10 வாதைகள்னால கர்த்தர் வாதிச்சார். அதுல ஒரு வாதம் என்னன்னா கார் இருள். 3 நாள் என்ன பண்றாங்க, தடவிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எவனுக்குமே கண்ணு தெரியல. ஆனா அந்த எகிப்து முழுவதும் கார் இருள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோஷன்ல மட்டும் வெளிச்சமா இருந்தது. கொஞ்ச நாளா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு. அந்த கோஷன் நாடு மட்டும் ஒரு சர்க்கிள் போட்டு அங்க மட்டும் வெளிச்சம் இருக்கு, கரண்ட் இருக்கு. மீதி எகிப்து முழுக்க கரண்ட் கட்டு, ஃபுல்லா இருள்ல இருக்குது. ஒருத்தர் பகல்ல கூட தடவிட்டு இருக்காங்க. பகல்ல சூரியனும் உதிக்கல, சந்திரனும் வரல, நைட்ல லைட் எரியல, கரண்ட்டே போச்சு, அவ்வளவுதான். ஒருத்தர் தடவின்னுங்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல. 3 நாள் ஒன்றும் பண்ண முடியல. கார் இருள்னா கும்மிருட்டு, அவங்கெல்லாம் இருள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோஷன்ல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கை மக்கள், அவங்க எங்க இருந்தாங்க? இருளியா இருந்தாங்க? இல்ல, வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க. உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க, பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல்ல அந்த வெளிச்சம் நமக்கு வரணும். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான், நல்லா சொல்லுங்களேன், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் யாரு? உலகத்தான் அல்ல அப்படின்னு இயேசு சொன்னார். நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல.